நேர்கள் அனைவருக்கும் நான் இப்போ கட்டன் ரேட் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். இந்த சேனலின் வாயிலாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூழல், அதை எப்படி சொல்வது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் நேற்று முன்தினம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தற்போது அந்த கூட்டணி முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் ஒரு கடுமையான அழுத்தத்திற்கு நடிகர் விஜய் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயின் விசாரணைக்கு உடனடியாக அழைக்கப்பட்டு இன்று 10ஆம் தேதி அவர் டெல்லிக்கு விரைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு களச்சூழலில் அவரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைப்பதற்கான முயற்சிகளை பிஜேபியினுடைய மத்திய தலைமையும் அமித்ஷாவும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இதில் உண்மை இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தோம். சில செய்தி தொடர்பாளர்களிடத்திலும் நாம் கேட்டோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக தெரிகிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக 120 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடவும், 65 தொகுதிகளில் நடிகர் விஜய் போட்டியிடவும், அப்படி என்றால் 185. பாரதிய ஜனதா ஒரு 30 தொகுதிகள், 215, மீதி இருக்கக்கூடிய 18 தொகுதிகளை, 20 தொகுதிகளை சற்றேறக்குறைய எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்தை பாரதிய ஜனதாவினுடைய மத்திய தலைமை எடுத்து அதன் மூலமாக இன்ஃப்ளூவன்ஸ் யாரை செய்ய வைத்திருக்கிறார்கள்? பவன் கல்யாண் மூலமாக பேச வைத்திருக்கிறார்கள். யார் அந்த பவன் கல்யாண்? ஆந்திராவினுடைய துணை முதல்வர், தெலுங்கு நடிகர். அவர் சமீப காலமாக ஹிந்துத்துவா கோஷங்களை போட்டு கொண்டிருப்பதையும் ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை எழுப்புவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா, பாஜக, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், இந்த கூட்டணி அங்கே ஆட்சியை பிடித்ததற்கு ஒப்பாக தமிழ்நாட்டில் வலுவான திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த விட்டுவிடக்கூடாது என்பதுதான் அவர்களின் இந்த பார்வையாக இருக்கிறது. அது தெளிவான ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது. காரணம் என்னவென்றால், திமுக ஆட்சி அவர்கள் எதிர்பார்க்காத பல நிலைகளில் திமுக எல்லாரையும் ஒருவர் கூட விடவில்லை. உதாரணத்திற்கு பார்த்தால், தேமுதிக கட்சியும் கூட இவர்கள் பியூஷ் கோயல் மூலம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்ட போது அந்த அம்மா டக்குன்னு ஸ்கிப் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு வெற்றி தேவை, தம்பிக்கு எம்பி தேவை, செலவுக்கு பணம் தேவை, எல்லாவற்றையும் திமுக கொடுத்து முடித்து விட்டது. மக்கள் நீதி மையம் புதிதாக உள்ளே வந்து விட்டார்கள். ஏராளமாக ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் அலைன்ஸில் நடிகர் விஜயை வச்சு கண்ணாமூச்சாடி கொண்டிருந்த காங்கிரஸ், சோனியா காந்தியும் தமிழ்நாட்டினுடைய சிதம்பரத்தின் மூலமாக, இது ராகுல் காந்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் இந்த கூட்டணியை வலுவாக்கி இருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள், அடுத்து சிறு சிறு ஒவ்வொரு 5க்கும் மேற்பட்ட வலிமையான கேண்டிடேட்டுகள், உதாரணத்திற்கு கருணாஸ் போன்றவர்கள், தமீமுன் அன்சார் போன்றவர்கள், அப்புறமா தனி அரசு, அதனை தாண்டி கொங்கு அமைப்புகளுடைய ஈஸ்வரன், வேல்முருகன், இப்படியெல்லாம் எல்லோரையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்காகவும் அவர்கள் பணிய ஆரம்பித்த நேரத்தில் பழனிசாமியினுடைய பலவீனத்தை அறிந்து கொண்ட பாரதிய ஜனதா பழைய தகவல்களை திரட்டி பழனிசாமியிடம் பேசியிருக்கிறார்கள். மிஸ்டர் பழனிசாமி கடந்த 11 ஆண்டுகளாக தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறது. இதோ பாருங்கள், 17இல் நீங்கள் போட்டியிட்ட ஊராட்சி, உள்ளாட்சி, 18வது ஆண்டு, 19வது நாடாளுமன்றம், 20வது லோக்கல் பாடி, 21 சட்டமன்றம், அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்கள், 24 நாடாளுமன்றம், அதற்கு பிறகு நடந்த பல விஷயங்களை நீங்கள் போட்டியிடாமலே பின்தங்கியது. கட்சியிலிருந்து ஏராளமானவர்கள் வெளியே போய்விட்டீர்கள். கட்சி யாரிடத்திலும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். ஓபிஎஸ் போய்விட்டார், சசிகலா அம்மா இல்லை, திரு டிடிவி தினகரன் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது அவர்களுக்கு பலகீனம். அது பலம் அல்ல, அது பலகீனம். வைத்திலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், மைத்ரேயன் போன்றவர்கள்,
இன்னும் எண்ணிலடங்கா ஏராளமான ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் கட்சி முழுமையாக போய்விட்டது. இப்போ உங்களுக்கென்று என்ன இருக்கிறது என்று அவரை மண்டையில் கொட்டி அடக்கி வைப்பதற்கு மத்திய அமித்ஷா திட்டம் போட்டு இப்பொழுது கொடுப்பதை வாங்கி கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் என்று பவன் கல்யாண் மூலம் பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் தெரியாத நேரத்தில் விஜய்க்கு என்ன நடக்கப் போகிறது? நடிகர் விஜய் 41 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சிபிஐயில் சிக்கப்பட்டு கொண்டால் சிறை கம்பிகளை என்ன வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அப்ப இன்றைக்கு மார்ச் 10 கட்சியினுடைய தொகுதி வாரியாக வேட்பாளர் தேர்வாணைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவசர கதியில் அவர் டெல்லிக்கு சென்றதின் நோக்கம் என்ன? டைம் தர முடியாது, நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரஷர். எப்படியாவது பிரஷரை கொடுத்து இவரை கட்சிக்குள் ஏற்பட்டு சேர்த்து விட்டால் நாம் கரையேறி விடலாம் என்று பாஜக விரும்புகிறது. அதற்கு காரணம் அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கவில்லை. அதிகாரத்தில் பங்கை நான் தருகிறேன் என்று அவர் கொடுக்கின்ற போது அவருக்கு இருக்கிற 15 விழுக்காட்டுக்கு மேலான வாக்குகளை பயன்படுத்தி அதிகாரத்தில் பங்கை பெற்று காலை பதித்து விடலாம். அதற்கு பிறகு இவர்களை எல்லாம் காவு கொடுத்து விடலாம். இதுதான் பிஜேபியினுடைய திட்டம். பிஜேபி எப்போது இப்படித்தான் செய்வார்கள். இதில் எடப்பாடி எல்லாம் க்ளோஸ் செஞ்சு விடுவார்கள். அடுத்த எலெக்ஷனில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதி தான் எடப்பாடிக்கு என்ப செய்திகளும் வந்து விட்டது. அது ஒரு பக்கம், அதை நாம் விட்டு விடுவோம். இப்போது இந்த அழுத்தத்திற்கெல்லாம் நடிகர் விஜய் பணிந்து கூட்டணி சேர்வாரா? அப்படி சேர்ந்தால் அவருடைய எதிர்காலம் என்ன? இதற்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வரலாம். அவர் என்ன சொன்னார்? பெரியாருடைய படம் போட்டார், அம்பேத்கருடைய படம் போட்டார், அஞ்சலியுடைய படம் போட்டார், காமராஜருடைய படத்தை போட்டார். இப்படி எல்லா படங்களையும் போட்டார். வேலு நாச்சியார் படத்தையும் போட்டார். இவர்கள் அனைவரும் மதவாதத்துக்கும் சாதிவாதத்துக்கும் எதிரானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் தமிழகத்தை அவர்கள் பெரிதாக மட்டுமல்ல, தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அகில இந்திய அளவிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய அளவிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். வேலு நாச்சியார் அவர்கள் சுதந்திர போராட்ட வேங்கை, அஞ்சலை அவர்கள் சமூக நீதியான விஷயம். இப்படி ஒரு சிறந்தவர்களை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு சனாதன குடும்பத்தில் இவர் இணைந்தார். இவர் சொல்லுகிற பெரியாரிசம் எங்கே போனது? இவர் சொல்லுகிற காமராஜர் மதவாதத்துக்கு எதிரான நிலை எங்கே போனது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைத்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, தற்போது கிறிஸ்தவ வாக்காளர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவருக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி இவருக்கு சாத்தியமாக இருக்கின்ற போது இந்த முறை அவர் தோற்றாலும் அடுத்த முறை வெற்றி பெறலாம். அரசியல் என்பது ஒரே சுருக்கத்தில் விழக்கூடியது அல்ல. காத்திருக்க வேண்டும். கொக்கு காத்திருப்பதை போன்று அது காத்திருக்க வேண்டும். அவர் காத்திருந்தால் ஒரு வேளை கிடைக்கலாம். தட் குட் ஹேப்பன் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. இன்றே நமக்கு நடந்துவிட வேண்டும் என்பது தேவையில்லை. அப்போ நிறைய நீண்ட எதிர்காலம் இருக்கிற அவர் இன்றே தன்னை அழித்து கொள்ள முயன்றால் அவர் பாஜகவிலே சேருவார்கள். அதுதான் டெல்லியிலே நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். மூத்த பத்திரிகையாளரும் இதைத்தான் சொல்கிறார்கள். பாரதிய ஜனதாவில் அவர் சேர்ந்தால் அவருக்கான தனித்துவமான ஒரு அடையாளம் மங்கி போகும். வெற்றி பெறாவிட்டாலும் கதைகளை சொல்லிக்கொண்டு புனைந்த கதைகளையும் சொல்லிக்கொண்டு வாய்களின் மூலம் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற சீமானிடத்தில் அப்படி ஒரு குறை சொல்ல முடியாது. அவர் வெற்றி நோக்கி அல்ல, அவருடைய திட்டம் வேறு. இருந்தாலும் அவர் கதைகளை சொல்லி எல்லோரையும் திராவிடத்தையும் சனாதனத்தையும் திட்டுகிறார். இடத்தில் சனாதனத்தின் கடப்பாரை தூக்கினால் அது வேறு விவகாரம். ஆனால் நடிகர் விஜய்க்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் ஒரு செக்யூலர் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, மத தீவிரவாதத்திற்கும் சாதிய வன்மத்திற்கும் எதிரானவர். மூன்றாவது, அனைவருக்குமானவர். நான்காவது, திராவிட கட்சிகளுடைய பெரும் ஊழலுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதாவுடைய மதவாதத்துக்கு எதிராகவும் இளைஞர்களை தன் பக்கம் சுண்டி இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக அவரை பார்க்கின்ற போது
இளம் வயது வாக்காளர்கள் அனைவரும் பரவாயில்லையே என்று கேட்கின்ற போதும் ஒரு மத்திய தரவினர்களும் இவர்கள் ஆட்சியை பார்த்து எங்களுக்கு புளித்து போய்விட்டது, ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செக்டோரியல் பீப்புள், அவர்கள் மைனாரிட்டி மக்கள், தலித்துகள் இப்படி இருக்கின்ற போது பாரதிய ஜனதாவோடு இவர் சேர்வாரையானால் இவருக்கு எதிர்காலம் இல்லை என்பதை தமிழ்நாட்டு அரசியலில் அவர் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கால் வைத்த இடம் எங்குமே உருப்பட்டதில்லை, அவர்கள் மட்டும்தான் உருப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் சிவசேனாவை சொல்லலாம், நிதிஷை சொல்லலாம், தேவே கவுடாவை சொல்லலாம், தமிழ்நாட்டில் அதிமுகவை சொல்லலாம். அப்படி எல்லாவற்றையும் அழித்து தாங்கள் நிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த கட்சியில் ஒரு இளம் ஒரு பிரபலமாக அனைவருக்குமானவராக வரக்கூடிய அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 5 பேரும் அப்படித்தான். இந்த வழக்குகளை எதிர்கொள்ள தயங்கி மீண்டும் அவர் அங்கே அடைக்கலம் அடைந்தால் அது அவருக்கு பின்னடைவு. ஆனால் இன்று காலை பிரசாத் பாஜகவின் செய்தி தொடர்பாளருக்கு நைனா நாகேந்திரன் அவரை இணைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியிருக்கிறார். எதற்காக நீக்கினார் என்ற சுற்றறிக்கை, நடிகர் விஜயை எங்கள் கூட்டணிக்கு வாங்கள் என்று அழைத்தாலும் அதற்காக அவரை நீக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே அவர் கூட்டணிக்கு வர மறுத்திருக்கிறார் அல்லது வரமாட்டார் என்ற முடிவோடு நமது கண்ணியத்தை பிரசாந்த் வழியே போய் ஏன் பேச வேண்டும், இவருக்கு அதிகாரம் கொடுத்தது என்ன என்று நயினார் நாகேந்திரன் பிரசாத்தை கட்சியை விட்டல்ல பொறுப்பிலிருந்து விடுவித்தாரா என்ற கேள்வி எழுகின்றது. நமக்கு கிடைத்த தகவல் வரை அவர் பிஜேபி கூட்டணியில் சேர மறுக்கிறார். அவருக்கு பவன் கல்யாணம் இப்போதல்ல, 3-4 மாதங்களுக்கு முன்பே அழுத்தம் கொடுத்து அது நடக்காத பட்சத்தில் அவர் அதை ஏற்க மறுத்தார் என்று சொல்லுகிற நிலையில் இன்றைக்கு நீ வந்து அட்டன் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு உனக்கு டைம் கேட்டிருக்காரு, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கு நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கடுமையான அழுத்தம் கொடுத்தன் விளைவாக வேட்பாளர்கள் தேர்வை ஒத்தி வைத்து விட்டு அவர் சிபிஐ இடத்திலே போகிறார். பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு அவர் பணிய மாட்டாரா அல்லது பணிவாரா பணிய மாட்டாரா என்ற கேள்விகள் இன்னும் சில நாட்களில் விடை தெரியும். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். இதை பார்த்த உடனே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு புது புது செய்திகளை களத்திலிருந்து தந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.